பிரித்தானிய பிரதமர் இலங்கை சென்றிருந்த நிலையில் அங்கு பலத்த விமர்சனங்களும் பலத்த எதிர்ப்புகளும் பலத்த ஆதரவுகளும் இருந்ததை மறப்பதற்கில்லை. இந்த சூழ்நிலையில் அங்கு இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றில் இலங்கையினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் தற்பொழுது தமிழ் அரசியல் தலைவர்களிடமும் மக்களிடமும் பலத்த விமர்சனம் உள்ளாகிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீ எஃப்எம்மின் செய்தி பிரிவோடு இணைந்து கொள்ளுகின்றார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மதிப்புக்குரிய மனோ கணேசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் பிரித்தானியாவினுடைய பிரதமர் டேவிட் கெமரோன் அவர்களுடைய சந்திப்பின் பிற்பாடும் தற்போது கூட ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இலங்கையில் கெமரோனுடைய விஜயத்தை சிலர் பிழையாக வழிநடத்தி விட்டதாக. இதனை தங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? உண்மையிலேயே முத்தையா முரளிதரன் முன்னாள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர், பந்து ஊசி விளையாடும் ஒரு வீரர், தவறான ஒரு கருத்தை, தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட்டார் நினைக்கின்றேன். காரணம், அவருக்கு சம்பந்தமில்லாத, தொடர்பில்லாத, அவரால் புரிந்து கொள்ள முடியாத, அவருக்கு அறிவில்லாத விஷயத்தை பற்றி அவர் கதைத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டார். உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தை தாங்கி பிடிப்பதற்கு அவர் விரும்பி இருந்தால் தாங்கி பிடிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அரசாங்கத்தை புகழ்ந்து தள்ளலாம், வானலாவை புகழலாம், இந்த அரசாங்கம் ஆசியாவின் ஆச்சரியம் என்று சொல்லலாம், உலகத்தின் ஆச்சரியம் என்று கூட சொல்லலாம், இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் தனக்கு புரியாத, அது மட்டுமல்ல உணர்வுபூர்வமான விஷயமாக இருக்கக்கூடிய காணாமல் போன ஒரு பிரச்சனை, கடத்தப்பட்ட ஒரு பிரச்சனை, மனிதர்கள் பிரச்சனை சம்பந்தமாக தவறான முறையிலே ஒரு கருத்தை வெளியிட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் நினைக்கின்றேன். இது கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் போராளிகள், அது மட்டுமல்ல தங்கள் உறவுகளை இழந்து வாடும் தாய்மார்கள், கணவர்மார்களை இழந்து வாடும் சகோதரிகள், பெரியவர்களை காணாமல் வாழ்ந்தும் பிள்ளைகள் உட்பட்ட அனைத்து காணாமல் போன சமூகத்துக்கும், அதே போல தமிழகத்திலும் புலம்பெயர் நாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய போராடி கொண்டிருக்கூடிய உணர்வாளர்களிடமும், அதே போல உலக ரீதியாக இருக்கக்கூடிய மனித உரிமை போராட்ட அமைப்பாளர்களிடமும் முத்தையா முரளிதரன் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று நான் கூறியிருக்கின்றேன். இந்த முத்தையா முரளிதரன், அதாவது முன்னாள் கிரிக்கெட் வீரர், கடந்த காலங்களில் தமிழ் சமூகங்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை செய்ததற்கான ஏதாவது தடயங்கள் உள்ளதாக நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, நான் அறிந்தவரை அப்படி எதுவும் கிடையாது. தேடித்தான் பார்க்க வேண்டும். ஏதோ சமீப காலமாக கிரிக்கெட் துறையில் இருந்து விலகிவிட்ட பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு வடக்குக்கு சென்று வீடு கட்டுவதாகவும் ரோடு போடுவதாகவும் சமூக சேவை செய்வதாகவும் சொல்லிக் கொண்டிருக்காரு தவிர அவருடன் பார்த்ததாக தெரியவில்லை. அவர் எதுவும் செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது எங்களுக்கு. முத்தையா முரளிதரன் போன்றவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது. உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே போதும் என்று நினைக்கின்றேன். அது மாத்திரம் முத்தையா முரளிதரனுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அவர் கிரிக்கெட் துறையிலே ஒரு தகமை வாய்ந்த திறமையான ஒரு விளையாட்டு வீரர் என்று நன்றாக தெரியும். அதில் மாற்றுக்கருத்து இடம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட இந்த முத்தையா முரளிதரனுக்கு இலங்கை அரசாங்கம் தனது அணியிலே கேப்டன் பதவி, தலைமை பதவி தரவே இல்லை. தமிழக காலத்தினால் திட்டவட்ட முறை ஒதுக்கப்பட்டு அவரை விட தரம் குறைந்த, தகமை குறைந்தவர்களுக்கெல்லாம், கனிஷ்ட வீரர்களுக்கெல்லாம் கூட தலைமை பதவி வழங்கியது. அது ஒன்றே போதும் எந்த அளவுக்கு இலங்கையில் இனவாதம் உயர்ந்திருக்கிறது என்பதற்கு காரணமாக இருக்கின்றது, அடையாளமாக இருக்கின்றது. அதெல்லாம் தெரிந்தும் கூட தெரியாத போல் நடித்து தனது இருப்புக்காக, இன்று தனது இருப்புக்காக முத்தையா முரளிதரன் கருத்து தெரிவித்திருக்கின்றார் நினைக்கின்றேன். இவர், அதாவது முத்தையா முரளிதரன் டேவிட் கெமரோன் அவர்களை சந்தித்ததன் பிற்பாடும் அதற்கு முன்னரும் இலங்கை அரசினுடைய ஒரு நலன் விரும்பி போல் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக சில சர்வதேச ஊடகங்கள், இணையங்கள் விமர்சிக்கின்றன. இதனை தாங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஆமா, அப்படித்தான். இதுக்கு முன்னாடி கூட பல இடங்களிலே பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்போதெல்லாம் இந்த அரசாங்க சார்பான முறையில பேசிக் கொண்டிருந்தார். அதைப்படி நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் பாரிய பிரச்சனையாக நான் கருதவில்லை. இன்று அவர் இந்த டேவிட் கெமரோன், அதாவது பிரித்தானிய பிரதமர் இலங்கைக்கு வந்து இந்த பொதுநலவாய மாநாடுகள் சம்பந்தமாக இங்கே வந்து வடக்குக்கு சென்று காணாமல் போனவர்களின் குடும்பத்தோடு சந்தித்து பேசி இலங்கை பிரச்சனை உலகமயமாக்கும் அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே திட்டவட்ட முறையிலே அது இடை நுழைந்து தேவையில்லாத ஒரு கருத்து தெரிவித்து இப்படியான செயல்பாடு செய்திருப்பதுதான் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. மற்றபடி முத்தையா முரளிதரன் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றோ அவர் எங்களுக்கு சார்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கிஞ்சித்தும் எதிர்பார்க்கவில்லை. முத்தையா முரளிதரன் போன்றவர்கள் ஆதரவுகள் தேவையே கிடையாது. மனித போராட்டத்துக்கோ தமிழ் தேசிய போராட்டத்துக்கோ முரளிதரன் போன்றவர்கள் தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது. ஆனால் உதவி செய்யவிட்டான் பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது என்று தான் சொல்கின்றேன். இந்த முத்தையா முரளிதரனுடைய கருத்து தொடர்பில் பிரித்தானியாவினுடைய பிரதமர் டேவிட் கெமரோன் அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய கருத்தில் பிழை இல்லை என்று. இதனை நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள்? இல்லை, நான் பார்த்தேன். முத்தையா முரளிதரன் சம்பந்தமாக அவரது பாராளுமன்ற சகா அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது பதில் சொல்லியிருக்கின்றார். இது ஒரு நாகரிகமான முறையிலே ஒரு நாட்டின் தலைவர், உலகத்தின் ஒரு பிரபலமான ஒரு விளையாட்டு வீரர், ஒரு பிரபலஸ்தர் அவரை இலங்கை சந்தித்து கொண்டு சென்றிருக்கின்றார். அவர் சொந்தமாக கேள்வி கேட்கப்படும் பொழுது நாகரிகமான முறையில் சொல்வது சரிதான், அது பிழை கிடையாது. அதாவது முத்தையா முரளிதரன் தனது நாட்டை பாதுகாப்பதற்காக பேசியிருக்கின்றார்.
என்று கூறியிருக்கின்றார். அது தவறு கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். இது கமரோன் அவர்களது நாகரிகமான பதிலாக இருக்குமே தவிர அதன் மூலமாக உத்திய முறையிட சொல்லி சரியானதாக நாங்கள் கருதவில்லை, கமரோனும் கருதுவாங்க நினைக்கவில்லை. அந்த அளவு கமரோன் அவர்கள் சிறுபிள்ளை இல்லை, விஷயம் தெரியாதவர் அல்ல என்று நினைக்கின்றேன். மிகவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த தருணத்தில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு, அதாவது முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன், பிரித்தானியாவினுடைய பிரதமர் டேவிட் கெமரோன் அவர்களுக்கு இடையிலான கருத்துக்கள் தொடர்பில் எமது லங்காஸ்ரீ எஃப்எம்மின் செய்தி பிரிவோடு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்காக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.